ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீராம் மாத்ரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாதா ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ், சிங்கிள் துணி ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ப்ளவுஸ் துணிக்கான சாரீ தான் இது. அவங்க இந்த சாரிலேருந்து கட் பண்ண வேண்டாம், தனியான துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் வாயில் துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துணி தந்திருக்காங்க. இது வந்து அளவு ப்ளவுஸ், இது துணி நம்ம கரெக்டான அளவு எடுக்கிறதுக்காக ஒரு தடவை நல்லா அயன் பண்ணிக்கிறேன். ரொம்ப கசங்கள் இருந்ததுன்னா நம்ம அயன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்களே பெரியவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தரோட சமையல் ஒரு விதமாக இருக்கும். ஒருத்தங்க ஸ்பூன் வச்சு எப்போவுமே மெஷர் பண்ணியே போடுவாங்க, ஒருத்தங்க சாதாரணமாக போட்டு அளந்து எடுத்து இது பண்ணுவாங்க. அதில் வேறு ஒரு டேஸ்ட் வந்து வரும். அதே போல் தான் இப்போ வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்களுக்கு சொல்லித்தர மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். இதில் டேப் வந்து நான் எடுக்கவே இல்லை, ஃபுல்லாக மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு தான். இதில் வந்து நீங்கள் கட் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்து இதை ஃபாலோ பண்ணி தைச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் தைச்சிட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்களுக்கு இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்து தைக்கிறதுல ஆரம்பித்து கொக்கி தைக்கிறது வரையும் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி தைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நூல் கண்டை கரெக்டாக சுற்றிக்கலாம். நூல் கண்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றிக்கலாம், பாதியில் நின்றக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரஃபாக ஒரு துணி வச்சு முதல்ல வெறுமையாக அப்படி அடிச்சு பார்த்துக்கலாம், தையல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க் பண்ணதை டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க் பண்ணதை கரெக்டாக மடித்து வச்சுக்கிட்டு தைச்சிடலாம். இதோட இப்படியே கட் பண்ணிடாம இதை இப்படியே திருப்பி வச்சு இங்கேருந்து டாட் வந்து வளையாம ஸ்ட்ரைட்டா தைக்கணும். வச்சுட்டு இதோட வச்சு இப்படியே மார்க் பண்ணி அளந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கணும். இது ரெண்டும் இந்த கழுத்து இருக்கு இல்லையா, முன் கழுத்து, இது ரெண்டும் துணி இப்படி ஒன்று போல வச்சுக்கிட்டு இதை மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டா அதே அளவு மார்க் பண்ணி இதை அப்படியே தச்சுக்கிறேன். தச்சுட்டு அதை சொன்ன மாதிரியே தான் இப்படியே திருப்பி வச்சு அடுத்து போட்டாச்சுன்னா டாட் பிரியாம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ அடுத்தது சென்டர் டாட். சென்டர் டாட்டுக்கு வந்து இதோட இந்த கழுத்து இருக்கு இல்லையா, முன் கழுத்து பக்கம், இந்த கழுத்து பக்கத்துல இருந்து முன்னாடி இது ரெண்டா சமமா மடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல 1/4 இன்ச்சுல இருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நீளமா தைக்கணும். அதே போல இந்த துணியிலே ரெண்டு டாட் பிடிச்சி வச்சு மூணாவதுக்கு வந்து இதையும் இப்படி சேர்த்து பிடிக்கணும். இது சமமா பிடிக்க வேண்டாம், இந்த மாதிரி சேர்த்து பிடிக்கும் போது இந்த இடம் வரும் இல்லையா, ஆம்ஹோல் சைட்ல, இந்த ஆம்ஹோல் சைட்ல வர இடத்துல 1/4 இன்ச்சுக்கும் பாதிதான். அதுல இருந்து இங்க ஸ்ட்ரைட்டா எது வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த மடிச்சுக்கோலாம், இதுல இருந்து 1 இன்ச் வரைக்கும் அதுல கொண்டு நிறுத்திடணும். மடிச்ச இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடணும். அதே போல இந்த துணி இந்த ரெண்டையும் சேர்த்து மடிச்சு பிடிச்சோம்னா இந்த இடம் இப்படி வருது இல்லையா, இதுதான். இது வந்து துணியை உரசி
இப்படியே இந்த துணி அப்படியே உரசி கொண்டு போகணும். இந்த மாதிரிதான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ பட்டி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி எடுத்துக்கலாம். உள் சைடு கொஞ்சம் திக்னஸா இருக்கு கட்டி, ஒரு சைடு 3 துணி கொடுத்தா நல்லா திக்னஸா இருக்கும். அதுக்கான துணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டிய இப்படி ரெண்டையும் இப்படி ஒண்ணா வச்சுக்கலாம். இப்படி வச்சு பார்த்துட்டு இதுக்கு உள் சைடு கொடுக்கறதுக்கு 2 துணி கொடுத்தா நல்லது. லைனிங் துணி வந்தா 2 கொடுக்கலாம். இது வந்து யூனிஃபார்ம் பேண்ட் துணி, யூனிஃபார்ம் கோட்டு பேண்ட்லாம் தைப்போம் இல்லையா, அந்த துணி திக்கா இருக்கு, அதனால இதே யூஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கலர்லயே பட்டி போட்டா நல்லா இருக்கும். அது இல்லாத நேரத்துல நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதே இவங்க பிளவுஸ் அளவு சின்னதா இருந்ததுன்னா இதே துணியிலே நம்ம பட்டிக்கும் வந்திருக்கும். அளவு பெருசுன்றதுனால நமக்கு அதுக்கு துணி இல்லை. இப்போ இது வந்து இந்த சைடு கீழ் சைடு போயிடணும், அதே போல இந்த சைடுக்கு இது கீழ் சைடு போயிடணும். இதை நம்ம வச்சு பார்த்துக்கிட்டு இப்ப என்ன பண்றோம்னா கீழ் சைடு போயிடணும்னா அப்ப என்ன பண்ணலாம், இதை தச்சு திருப்பதுக்கு இது மேல வச்சு இப்படியே ஒரு தையல் போட்டுட்டு இதை இப்படி திருப்பினோம்னா இது அடியில போயிடும். அந்த மாதிரி நம்ம தைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து 2 ஒண்ணு போல வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணிருந்தோம்ல அது வெளியில வராம இந்த திருப்பி எடுத்துக்கணும். இந்த திருப்பி இப்படி மடிச்சு இப்ப இந்த ஓரத்துல தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படியே வச்சு 2 பேரும் சேர்த்து தையல். இது வந்து 1/4 இன்ச் மேல இன்னொரு தையல், கீழே பட்டி முடிகிற இடத்துல. எதுக்கு இந்த நூலை கட் பண்றது இல்லைன்னா கட் பண்ணாம தைக்க நமக்கு வந்து நூல் உருகாம இருக்கும். அதுக்காக அதை கட் பண்ணி எடுக்காம அப்படியே கண்டினியூ பண்ணி தைச்சிட்டு இருக்கேன். இது ஒரு நல்ல டிப்ஸா தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கட் பண்ணாம அடுத்தடுத்த துணி அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு நூல் கட் ஆகிற பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம இப்படி வச்சு பார்க்கணும். இந்த 2 ஆரோ மார்க்கும் ஒரே மாதிரி அந்த கோடு ஒண்ணு போல வருதா அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்து தைக்க ஆரம்பிங்க. அப்படி சரியா வரலன்னா நம்ம எந்த துணி கீழே வச்சிருக்கோம் மேல வச்சிருக்கோம் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா ஒரு தையலா இருக்கும் போதே நம்ம பிரிச்சுட்டு சரி பண்ணிடலாம். அப்படி இல்லாம நம்ம ஃபுல்லா சுத்தி தைச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், துணியே டேமேஜ் ஆகும். அதுக்கு பதிலா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டோடனே இதுக்கும் ஆப்போசிட்ல இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இப்போ இதை மடிச்சுட்டு இங்க இருந்து இதை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது கொஞ்சம் தையல் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தொடர்ந்து தைக்கிறது தான் எப்பவுமே நல்லது. நூலை கட் பண்ணி எடுக்காம தைச்சிட்டே இருந்தோம்னா தையல் விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு நம்ம கீழே இந்த காலிங் ஸ்டைல்னு கொடுக்கல இல்லையா, அதையும் கையோட தச்சிருவோம். தச்சுட்டு அதை கட் பண்ணி நான் வெளியே எடுக்கல, இப்படியேதான் வச்சிருக்கேன். இப்போ இது 2 எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருவோம். பட்டியோட கரெக்டான அளவு நம்ம பிளவுஸோட துணி தான். எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க துணியில நீட்டிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணு போல கட் பண்ணி விட்டுக்கலாம்.
கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோட ஃப்ரண்ட் பீஸ் எதுன்றதை பார்ப்போம். இது வச்சு பார்த்தீங்கன்னா எது ஃப்ரண்ட் பீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது இருக்கா, கழுத்துக்கு நேரா இந்த இது வரணும். அதே போல அடுத்த பீஸையும் இப்படி வச்சு பார்த்துக்கணும். இது இந்த பக்கத்துக்கு. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகும். என்னன்னு கேட்டீங்கன்னா, டாட் எல்லாமே இந்த பக்கம் பிடிச்சிட்டு சில பேர் எல்லாமே இதுக்கு வெளியிலேயே பிடிச்சி வச்சிருவாங்க. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். கரெக்டா பிடிச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு டாட் பிடிச்ச உடனே 2 டாட்டுக்கும் இந்த அடியில் தான் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு, அப்படி சரியில்லைன்னா நம்ம பிரிச்சு மாத்தி தச்சுக்கலாம். இப்போ இந்த இது கூட இந்த பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். பண்ணதுக்கு முன்னாடி இப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்படி தச்சு இப்படி திருப்பணும், அதானே. அப்போ இது வந்து எப்படி வளையுதோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வளைச்சு கொண்டு வரணும். இருக்கா, இதையும் கரெக்டா இப்படி வச்சுக்கணும். கொஞ்சம் முன்னாடி இதை ஏற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு தான் பட்டியை முன்னாடி ஏற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த 1/4 இன்ச் அளவுல இப்படி தச்சு வரணும். தைக்கும் போது இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இதை மேல மடிச்சு விட்டுட்டு இந்த 1/4 இன்ச் அளவுல 2 துணி ஒண்ணு போல இருக்கணும். இந்த 2 துணி இப்படி ஒண்ணு போல இருக்கணும். இந்த முக்கோணம் உள்ள மடிய தையல்ல சிக்கக்கூடாது. இப்படி அந்த துணி ஒண்ணு போல வளைச்சு கொண்டு வரணும். அப்படின்னாதான் ஷேப் வந்து கரெக்டா வரும். அடுத்தது இதை வெளியில எடுக்கும் போது நான் அடுத்த இதை ஜாயின் பண்ணிடுறேன். நம்ம வந்து நூலை கட் பண்ணாம தச்சுட்டே இருக்கோம். இப்போ என்னோட முன்பக்கத்துல இன்னொன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை இப்படி வச்சு பார்த்துட்டீங்கன்னா இதை இது மேல வச்சு இப்படி திருப்ப போறோம். இவ்வளவுதான், ஈஸி. இப்போ இந்த பட்டியை கொஞ்சம் முன்னாடி ஏற்றி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ தையல் பிடிச்சிட்டுனாலே நம்ம அந்த பின்னாடி உள்ள துணியை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பட்டி மேல வச்சு வச்சுட்டு இருக்கோம். இப்படி தைக்கும் போது கீழே நம்ம அந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் இருக்கிறத இப்படி மடிச்சு விட்டுக்கிறோம். மடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த பட்டி இப்படி மேல வராப்புல வச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். வளைவுக்கு ஏத்தாப்புல நம்ம இது ஒண்ணு போல வச்சு நிறுத்தி தச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நிறுத்தி கொண்டோம்னா கரெக்டா வந்துடும். இருக்கிறதுல நம்ம இதை எடுத்து அளவு கரெக்டா இருக்காங்கிறத ஒரு முதல்ல செக் பண்ணணும். தச்சுட்டு இருக்கும் போது ஒரு தையல் போட்டோடனே நம்ம அளவு வந்து செக் பண்ணிட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்போ இதை இப்படி வச்சுட்டு நம்ம அளவு பிளவுஸோட இந்த பட்டி அளவு எடுத்து இதுல இப்படி வச்சு பார்க்கணும். ஒரு தையல் தான் போட்டுக்கோம். இப்போ ஏற்றி இறக்கி வச்சு சரி பண்ணிடலாம். இதோட இந்த பட்டியும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருந்து இப்படி கரெக்டா இப்படி வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இது மடிச்சு கொடுக்கறதுக்கு அந்த இடத்த மட்டும்தான் மிச்சம் இருக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குன்னா அப்ப நம்ம பட்டியே இந்த இடத்துல கொஞ்சம் பிரிச்சுட்டு ஏற்றி தைக்கணும்னு அர்த்தம். இப்ப கரெக்டா இருக்குன்னா இந்த பட்டி இப்படி கீழே பார்க்க வர்றாப்புல வச்சு ஒரு அமுக்கடி போட்டுடலாம். இது இப்படி கீழே இப்படி வர்றாப்புல வச்சு ஒரு அமுக்கடி. அந்த அமுக்கு தையல் தான் வந்து பதிவு தையல் தான் வந்து உங்களுக்கு 2வது தையல். இந்த மாதிரி கீழே பார்த்து இப்போ இதே அளவுக்கு இதுவும் இருக்குதா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு பட்டி மேலையும் கீழே ஏறி இறங்கி வந்ததுன்னா நமக்கு கொக்கி நேரா மாட்ட முடியாது. அதனால அதையும் செக் பண்ணிட்டு அடுத்தது 2வது இதுக்கும் நம்ம அமுக்கடி போட்டுடலாம். இதை இப்படி கீழே பார்த்து வச்சுட்டு இங்க இருந்து அடுத்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த எக்ஸ்ட்ரா லைட்டா இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த 2 இதுலயும் எந்த சைடு கொக்கி வருது எந்த சைடு வீப்பட்டி வருது அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இந்த பிளவுஸ் இருக்குல்ல, அந்த பிளவுஸ்ல எந்த சைடு வீப்பட்டி வருது, சில பேருக்கு ரைட் சைடு வைப்பாங்க, சில பேர் அதை பார்த்துக்கிட்டு இப்ப இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா நம்ம லெஃப்ட் சைடு தான் வீப்பட்டி வைக்கணும்.
அதுக்கு ஒரு 3 இன்ச் அகலத்துல துணி எடுத்து அங்க இருக்கிற துணிகளுக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எது எது பட்டிக்கு வேணும், எது வந்து கை ஜாயிண்ட்டுக்கு வேணும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற துணிக்குள்ளேயே பிரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த துணி வந்து வரிசையா மேல பின் சைடு முன் சைடு வெட்டிட்டு கீழே பட்டிக்கு இடம் பத்தாம போச்சுல, அந்த துணி தான் இது. இதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். கொஞ்சம்னா 3 இன்ச் அகலம். உயரம் வந்து இதோட உயரம். நான் வந்து இது இப்படியே வச்சு தச்சுக்கிறேன். தச்சுட்டு அப்புறம் வெட்டிக்கிறேன். வி பட்டி தைக்கிறதுனால உள் சைடு தச்சு வெளி சைடு திருப்பணும். உள் சைடு இப்படி இதை வச்சுட்டு இதை இப்படி மடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச் மடிச்சுட்டு இங்க இருந்து இந்த 2 துணி ஒண்ணு போல வச்சு தச்சுட்டு அடுத்தது நான் வீப்பட்டிக்கு 2.5 இன்ச் துணி எடுக்கணும். அதையும் நான் தச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த துணியிலே நான் வீப்பட்டிக்கு எடுத்துக்கிறேன். அது வீப்பட்டி, இது கோக்கிப்பட்டி. இது வந்து வெளியில தச்சு உள்ள திருப்பணும். இந்த 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு இப்படியே வச்சுட்டு கொஞ்ச தூரம் அது பிடிச்சிட்டுனாலே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீப்பட்டிக்கு இப்படி மடிச்சிருக்கோம் இல்லையா, இத வந்து ஒரு 3 இன்ச் அகலம் வர்றாப்புல வெட்டி விட்டுக்கணும். இந்த ஹைட் இருக்கிறத வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுட்டு இந்த உயரம் வந்து ஒரு 3 இன்ச் 3 இன்ச் அகலம் வர்றாப்புல வெட்டி விட்டுக்கிட்டு இதை இப்படியே மடிச்சு இதை இங்க மடிச்சு கரெக்டா இந்த சென்டர் வரைக்கும் மடிச்சு அடுத்தது இத இந்த தையல் கோடு வரைக்கும் மடிச்சா நல்லா நீட்டா வந்துடும். இந்த சென்டர் வரைக்கும் மடிச்சுட்டு அடுத்தது இதை வந்து இந்த தையல் கோடு இருக்கு பார்த்தீங்களா, இது வரைக்கும் மடிச்சு விட்டுட்டு நடுவுல ஒரு தையல் போகணும். ஏன்னா நம்ம வீ தைக்கிறதுக்கு இப்படியே வச்சு தைச்சோம்னா அது திரும்பி திரும்பி வரும். அதுக்கு நடுவுல ஒரு பதிவு தையல் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தது இதை இப்படியே வச்சு தச்சுட்டு இப்போ நம்ம வீப்பட்டிக்கு வந்துடலாம். வீப்பட்டிக்கு நம்ம தச்சு விட்டுருக்கோம் இல்லையா, இதுல இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு ஒரு 2.5 இன்ச்சுக்கு மட்டும் துணி எடுத்துக்கிட்டு இத ஃபுல்லாவே உள்ள திருப்பி மடிச்சிடணும். இப்படி மடிச்சு இத இப்படி மடிச்சிடணும். மொத்தத்துல அந்த சைடும் சரி, வீப்பட்டியும் சரி கொக்கிப்பட்டியும் சரி இப்படி ஃபுல்லா திருப்பி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க 3/4 இன்ச்சு மட்டும்தான் வரணும். அதை தாண்டி அதிகமா போகக்கூடாது. 3/4 இன்ச்சுனா இந்த இருக்கு பாத்தீங்களா, 1 இன்ச்சு அதிகமா போனாலும் நல்லா இருக்காது, பட்டையா இருந்தாப்புல இருக்கும். இதுன்னா 3/4 இன்ச்சு போதும். அதனால இதை இப்படி வராப்ப இப்படி மடிச்சு விட்டுட்டு இப்ப ஃபுல் ஒர்க்கி தச்சு விட்டுடலாம். இதுக்கப்புறம் தையல் வராதுங்கிற இடத்துல நம்ம வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது வந்து இதுல வந்து நம்ம எங்கெல்லாம் வி மார்க் பண்ணணும்னா
ஸ்டார்டிங்ல ஒண்ணு கீழே போட்டிருக்கேன். அடுத்தது பட்டியோட ஸ்டார்டிங்ல இதுக்கு நடுவுல ஒண்ணு, அப்புறம் பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒண்ணு, அப்புறம் இந்த டாட் இருக்கு பார்த்தீங்களா இங்க ஒண்ணு, அப்புறம் மேல ஒண்ணு. மேல வந்து நம்ம மடிச்சு தைக்கிற இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி போட்டுக்கணும். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரிலாம் எந்த அளவும் வேண்டியது இல்லை. இது வந்து கரெக்டா இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த டாட் பிடிக்கிற இடம், இந்த இடத்துல எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கு. அதே மாதிரி கொக்கி பெட்டியில வந்து இந்த இது இருக்கு இல்லையா, சில பேர் இந்த ஓரம் மட்டும் தான், ஒரு சைடு மட்டும் தான் தைப்பாங்க, அப்படியும் தைச்சு முடிக்கலாம். இல்ல 2 சைடு ஃபுல்லாவே தைச்சாலும் அதுவும் பினிஷிங் நீட்டா தான் இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட்ல வி தைக்கணும்னு அவசியம் இல்லை. இது இப்படி மடிக்கும் போது அது உள்ள போய்க்கிடும். இது மடிச்சு வைக்கும் போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு வி மாதிரி வந்துடும். அதனால லாஸ்ட்ல நம்ம வந்து வி தைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப ஃப்ரண்ட் ரெண்டுமே முடிஞ்சிச்சு. கை எடுத்துட்டு கை தைக்க ஆரம்பிச்சிருவோம். கைக்கு வந்து ஜாயிண்ட் வருதுன்னா கை ஜாயிண்ட் வருதுன்னா ஃபுல்லாவே ஜாயிண்ட் நீளமா போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அளந்து பார்த்துட்டு வேண்டிய அளவு கூட ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்ப அளவு பிளவுஸ் எடுத்து அளந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, இங்க இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் இங்க முடிஞ்சிருதுன்னா அப்ப ஆர்ம் ஹோல் மட்டும் நீங்க ஜாயின் போடுறாப்புல வச்சுக்கலாம். ஃபுல்லாவே போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இல்ல இது பத்தாதுன்னா ஃபுல்லாவே போட்டுடலாம். பெருசா வர்றது கீழே வைக்கணும், சின்னதா வர்றது மேல வைக்கணும். இல்ல சமமா துணி கிடைக்குதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா துணி இதுல கம்மியா இருக்கிறதுனால பார்த்து பார்த்து வைக்க வேண்டியிருக்கு. கை ஜாயிண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜாயிண்ட் வர இடத்துல மட்டும் தான் பெருசா வரணும். இங்கே சின்னதா வந்தா பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம இந்த 1.5 இன்ச்சு கொடுத்துருந்தோம் இல்லையா, இதை மடிச்சு தைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு வெறுமனே மடிச்சு வச்சுக்கணும். 1.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சை மட்டும் முதல்ல சாதாரணமாக மடிச்சு வச்சுக்கணும். தையல் பக்கம் பார்த்துட்டு மடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா தான் நம்ம 2வது இதை மடிச்சு வைக்கணும். ஏன்னா நம்ம இதை ஹெம் பண்ணிட்டு பிரிச்சு விட்டுருவோம். அதனால ஒரு தையல் போட்டு அப்புறம் 2வது தையல் தைக்கணும். இந்த 2வது தையல் கொஞ்சம் நடுவுல போட்டோம்னா நம்ம ஹெம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இல்ல முதல்ல பிரிச்சுட்டு நம்ம ஹெம் பண்ணோம்னா அளவு கொஞ்சம் ஏறி இறங்கிடக்கூடாது. அதனால நடுவுல தையல் போட்டோம்னா இப்படி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிச்சுற தையல் போடுறதா இருந்ததுன்னா நம்ம இந்த தையல் அளவு பெரிய தையல் வச்சு நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததா பேக் சைடு
எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அதை அப்படியே மடிச்சு வச்சுருவோம். லாஸ்ட் வரையும் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா கோடும் போட்டுக்கலாம். அப்படின்னா இது ரெண்டும் ஒன்று போல் வச்சு இந்த அளவுக்கு ஒரு நாச் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கோடு வரையும் இப்படி வச்சு அடுத்ததாக இப்படி ஒரு மடித்து ஓரத்தில் ஒரே தையலாக இந்த கோடு வரைக்கும் கரெக்டாக வச்சு இப்படி மடிச்சிடணும். அடுத்து நம்ம இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வரைக்கும் கரெக்டாக வச்சு இப்படி மடிச்சிடலாம். அதுதான். இதை மடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக நல்ல பக்கம் எல்லாம் ஒன்று போல் வராப்புல போட்டுக்கணும். இது நல்ல பக்கம் வச்சுட்டு இது கை ஃப்ரண்ட் சைட் தைச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது மேலே இப்படி திருப்பி போட்டுட்டு இந்த சைடு ஃப்ரண்ட் சைடையும் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கரெக்டாக ஒன்று போல் வச்சு ரெண்டு தையல் ஷோல்டருக்கு. அடுத்ததாக கை ஜாயின் பண்ணிடலாம். இது நேராக நல்ல பக்கம் திருப்பி விட்டுட்டு இந்த இது இப்படி கொஞ்சம் ஏறி இறங்கி இந்த டாட் பிடிச்ச இடம் வரும்ல, அங்கே மட்டும் லைட்டாக ஆழமாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வெட்டினா போதும். ஏன்னா சில நேரம் ஆழமாக வெட்டுன்னு சொல்லி ரொம்ப டைட் ஆகிடக்கூடாது, ஆம்பூல் இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆழம் வெட்ட தெரியலனா கூட விட்டுடலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா தான் ஆழம் வெட்டணும். ஆனால் அதே நேரத்தில் டைட்டாக ஆகிடக்கூடாது, அது ரொம்ப கவனம். ஆழம் வெட்டுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் அளவு இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம முடிகிற அளவு வரைக்கும் நம்ம மார்க்கிங் ஆம்பூல் ஜாயிண்ட் வரைக்கும் உள்ளதை மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு இன்ச்சில் 3/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து இப்படியே நம்ம எடுக்கணும். ஆழம் எடுக்கிறதா இருந்தால் இவ்வளோதான், சின்னதாக இப்படி இந்த சென்டர் மட்டும் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் வரலாம். 1/2 இன்ச்சு எத்தனா கூட போதும். வரையில விட கட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோதான், இவ்வளோ கட் பண்ணால் போதும், இதுக்கு மேலே அதிகமாக வேண்டியதில்லை. அப்புறம் நம்ம ஒட்டு போட்டு விட்டது ஏறி இறங்கி இருந்தால் அதையும் ஒன்று போல் கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த சென்ட்ரு, இந்த ஷோல்டரோட சென்டரில் ஜாயின் பண்ண இடத்துல நம்ம அந்த கட் பண்ண இது இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்டாக வச்சு இதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இதுவும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த 2 துணியும் மட்டும் ஒன்று போல வச்சுட்டே வரணும். 1/4 இன்ச் அளவில் இல்லை கொஞ்சம் 1/4 இன்ச்சு கொஞ்சம் கூட போட்டே வரலாம். இது கரெக்டாக கீழேருந்து மொத்த ரவுண்டாக தைக்கணும்னு நினச்சா ஏறி இறங்கி வந்துடும். இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு தைச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம இந்த கை கீழே வர மாதிரியும் ஷோல்டர் மேலே வர மாதிரி வச்சுக்கிட்டா தைக்க ஈஸியாக இருக்கும். இந்த கை இப்படி கீழே வராப்புல வச்சுட்டு இதை இந்த சென்டர்லேருந்து எடுத்து, எந்த துணியும் தொங்கக்கூடாது. தைக்கும் போது தொங்குச்சுன்னா வெயிட்டில் இந்த அளவு மாறி இழுத்துட்டே போயிடும், அதனால தொங்க விடக்கூடாது. இதை இப்படியே வச்சுட்டு இது கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2வது தையல் போட்டுக்கலாம். இந்த கை தைக்கும் போதுதான் இங்க கிளாஸ்க்கு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும். ஏன்னா 2வது தையல் போடும்போது தான் சிக்கும். முதல் தையல் கூட ஈஸியா வந்துடுது. 2வது தையல் கீழே இருந்து மேல வரும்போது இந்த இது இப்படி லைட்டா இப்படி உள்ள சிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதை மட்டும் பார்த்து பொறுமையா தைச்சுக்கிட்டா வேலை ஈஸியா இருக்கும். இப்படி கீழே இப்படி எடுத்து விட்டு இந்த மாதிரி ஏதாவது சிக்கிருக்கான்னு பார்க்காம பார்த்துக்கிட்டு இப்படி எடுத்து விட்டுக்கணும்.
இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுட்டு தச்சிங்கன்னா எதுவும் சிக்காது. நிறைய பேர் பிரிக்கிறத இந்த இடத்துல பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா கையோட வளைவு அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், 2 தையல் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் மார்க் பண்றது எப்படின்னு சொல்லிடுறேன். இதே போல நம்ம அந்த சைடும் வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு 4 டாட் பிடிச்சிக்கலாம். அந்த சென்டர் பிடிச்சிருக்கோம்ல, இதே போல கொஞ்சம் தான் கூட வருது, எவ்வளவு கூட வருதோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். கிராஸ் பீஸ்னா தான் அந்த டாட் வரும், நேர் பீஸ்னா மேக்ஸிமம் வராது. இங்க கரெக்டா இது நேரா வச்சுட்டு இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு அளவு பிளவுஸை நம்ம இப்பதான் திருப்பி அளவு எடுக்க போறோம். இவ்வளவு நேரம் வெளி சைடு வச்சேதான் அளவு எடுத்துட்டு இருந்தோம், இப்பதான் உள் சைடு திருப்பி அளவு எடுக்க போறோம். எந்த சைடு இப்ப மார்க் பண்ண போறோமோ அந்த சைடு தான் அளவு பிளவுஸும் எடுக்கணும். இது கொக்கி சைடு வைக்கணும்னா இது கொக்கி சைடு தான், இது வி சைடு வைக்கணும்னா வி சைடு வச்சுதான் எடுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு அளவு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது மேல இருந்து கரெக்டா 4 இடத்துல மட்டும் அளவு எடுத்தா போதும், கரெக்டா வந்துடும். இந்த இடத்துல இது கரெக்டா இந்த ரவுண்டை எடுத்து இந்த மேல இருந்து இங்க வரைக்கும் வச்சு இது ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு அடுத்தது அந்த ஆம்பல் இங்க மேல இருந்து இங்க இருக்கு. இந்த மார்க்கிங் தான் ரொம்ப முக்கியம். இத இப்படி வச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் தூக்கி எல்லாம் அளக்கக்கூடாது. இதை தனியா எடுத்து இப்படி இழுத்து பிடிச்சு இந்த ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் கரெக்டா இப்படி வச்சு மார்க் பண்ணி இதை கூட ஜாயின் பண்ணிடலாம். அடுத்ததா 3வது இடம் பட்டியோட ஸ்டார்டிங் இதுல இருந்து கரெக்டா இதுக்கு ஏத்தாப்புல இது எப்படி இருக்கோ அதே போல வளைச்சு கொண்டு போய் இதுல அளவு போட்டு இது எப்படி மார்க் ஜாயின் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது பட்டியோட லாஸ்ட் இப்படி வச்சு இந்த மார்க்கிங் போட்டு இதை எப்படி ஜாயின் பண்ணிடலாம். மொத்தம் 4 இடத்துல, 1 மேல, அடுத்தது இங்க, அடுத்தது பட்டியோட ஸ்டார்ட், அப்புறம் பட்டியோட எண்டு. இதை போட்டுட்டு அப்புறம் நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். இதை பண்ணும்போது நம்ம கரெக்டா இந்த மடிப்பெல்லாம் ஒண்ணு போல வச்சிருக்கணும். இந்த இதுவும் கரெக்டா ஒண்ணு போல வச்சிருந்துட்டு இதையும் மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டா வந்துடும். இந்த சைடு தைச்சிட்டு இதே போல இந்த சைடும் தைச்சிடலாம். கை ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டு கைக்கு 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணி இதே போல இந்த சைடு மார்க் பண்ணிட்டு அடுத்தது கழுத்துக்கு கிராஸ் கொடுத்து கொக்கி தைச்சிட்டோம்னா பிளவுஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதான். கழுத்துக்கு கிராஸ் கொடுத்து ஹெம் பண்றதா ஹெம் பண்ணலாம், அடுத்தது கைக்கும் ஹெம் பண்ணணும். சில நேரம் கழுத்துக்கு திரும்ப இன்னொரு தையல் போட்டு முடிக்கிறதாலும் முடிச்சுக்கலாம். அப்படி முடிச்சாச்சுன்னா பிளவுஸ் கம்ப்ளீட் ஆயிடும். கை ஜாயின் பண்ணி அந்த மாதிரி சைட்ல தச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அந்த ஒரு தையல் மட்டும் தான் நம்ம போடுறோம். போட்டுட்டு அடுத்ததான் நம்ம அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பார்த்துடுறோம். அளந்து பார்க்கறதுக்கு நம்ம இங்க இடுப்பு சைட்ல இங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்படியே எடுத்து இப்படியே வச்சு வரிசையா இது 2 ஒன்று போல பிடிச்சு கொண்டு வரணும். பிடிச்சு கொண்டு வந்துட்டு நமக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ பார்த்தீங்களா, ஒரு 1.5 இன்ச் இல்ல 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும் அளவு பிளவுஸோட. அதை கனெக்ட் பண்ணி நம்ம பேக் சைடு டாட் பிடிச்சிக்கணும். இப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரா வருதா அதை கனெக்ட் பண்ணி பேக் சைட்ல டாட் பிடிக்கும் போது ஷோல்டருக்கு நேரா நம்ம என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுட்டு உயரம் ஒரு 3.5 இன்ச் வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கலாம். 3 to 3.5 இன்ச் வரைக்கும் அவங்க எவ்வளவு ஹைட்டுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து 3 to 3.5 இன்ச் வரும். இங்க இருந்து ஷார்ப்பா இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு 2 தையல் போட்டு டாட்டை முடிச்சிடலாம். அதே போல அடுத்த சைடு டாட் போட்டுட்டு இப்ப நீங்க அளந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடுச்சுன்னா அதுக்கு அப்புறமா தான் நீங்க இதுக்கு அடுத்தது நம்ம வரிசையா ஒரு 3-4 தையல் போடுவோம் இல்லையா, அவங்க சாய்ஸ் கேட்டப்பல அந்த தையல் போடணும். கரெக்டா வந்துடுச்சுன்னா இந்த தையல் கரெக்டான அளவு மேலேயே ஒரு தையல், அதுக்கு அடுத்தது 1/4 இன்ச் தள்ளி ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு போதும். அதுக்கப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணு போல இதை நீட்டா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்து கழுத்து கிராஸ்க்கு வருவோம். இந்த ஷோல்டருக்கு நேரா கரெக்டா வச்சுக்கிட்டேன். பேக் சைடு ஷோல்டர் நேரா வச்சுட்டு அந்த 1/4 இன்ச் ஷார்ப்பா மேல கொண்டு அதை அப்படியே திருப்பி நம்ம ஃப்ரண்ட்ல எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரிதான் அளவு மட்டும் தான் வேற. பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு திருப்பி அதே போல இந்த சைடு டாட் பிடிச்சாச்சு. டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அளந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும்.
கரெக்டாக வந்துருச்சு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக வரல, இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா நீங்கள் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல இப்போ 2வது தையல் போடுவீங்க இல்லையா, அது கொஞ்சம் இந்த சைடு இங்கேருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி கொண்டு விட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா மொத்தமாக அளந்து பார்த்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம டாட் வந்து பிடிச்சிருக்கோம். இந்த டாட் தேவைன்னா கொஞ்சம் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். அதுக்கு ரொம்ப பெருசாக பிடிக்கிறாப்புலாம் வந்துடாது. நம்ம அளவெடுத்து கரெக்டாக வெட்டும் போது அவ்வளோ இதாக வந்துடாது. இருந்தாலும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம இந்த சைடுலாம் கொஞ்சம் பிரிச்சுட்டு இந்த துணியை கொஞ்சம் உள்ள இழுத்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். மொத்தத்துக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வரிசையா 3 தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை ஒன்று போல கட் பண்ணி விட்டுக்கலாம். இது துணி விட்டே கட் பண்ணுவோம், ஏன்னா அப்படின்னாதான் திருப்பி வேணா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த கைக்கு ஜாயிண்ட் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் அப்படி இப்படியே அன்னிவனா இருக்கும்போது நம்ம இதை வந்து கட் பண்ணி முடிக்கும்போது நல்லா நீட்டா ஒன்று போல வந்துடும். அதே போல இந்த சைடும் கட் பண்ணி முடிச்சாச்சு. நீட்டா ஒன்று போல வந்துடும். இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வச்சுட்டு கிராஸா கரெக்டா கிராஸா வைக்கணும். கொஞ்சம் கூட இப்படியே இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. முக்கோணம்னா அந்த முக்கோணத்துல கரெக்டா வச்சுதான் நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வெட்டிடலாம். இந்த துணி இந்த நீளமான இந்த துணியில உள்ள இதை உங்களுக்கு காணிடும். அப்படி காணலாட்டினா நீங்க தனியாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பெரிய ரவுண்ட் கழுத்தா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பத்தாது. கொஞ்சம் நார்மல் கழுத்துன்னா காணிடும். இது வந்து நம்ம வந்து முன் கழுத்து பின் கழுத்து துணி தெரியுதா? இது வந்து முன் கழுத்துக்கு இப்படி நம்ம மடிச்சு போட்டிருந்தோமா, இது பின் கழுத்தோட இருக்கும், இது முன் கழுத்தோட இருக்கும். பொதுவா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி நடுவுல கட் பண்ணிடுவாங்க கழுத்து கட் பண்ணும்போது. அந்த மாதிரி கட் பண்ணாம நம்ம ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணா இந்த மாதிரி ஒரு பெரிய துணியா இருக்கும். நம்ம இது ஒரு பட்டிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், என்ன கொக்கிப்பட்டி. அதனால இதே மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம ஆம்ஹோல் வளைவு கட் பண்ணும் போதும் 2 ஆம்ஹோலும் மடிச்சு போட்டு ஒண்ணு போல, இது கிராஸ் பீஸ்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. நேர் பீஸ்னு வரும்போது 2 ஆம்ஹோலும் ஒண்ணு போல மடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா அதுல ஒரு பெரிய பீஸ் மிச்சமாகும். அது நீங்க பட்டி பத்தல்னாலும் வச்சுக்கலாம், இல்ல கிராஸ் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே கலர் துணி நமக்கு அந்த பிளவுஸ்க்கு எல்லா விதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்படி மொத்தமா சேர்த்து கட் பண்ணி சொல்றது. இந்த மாதிரி கட் பண்ணது இந்த லாஸ்ட் இருக்க சின்ன துணி வந்து யூஸ் ஆகாது. மித்த இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 2 பீஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்றோம்னா எப்படி கிராஸ் ஜாயின் பண்றது அப்படிங்கிறது தெரியாதவங்க இப்படி இருக்கு இல்லையா, இத வந்து இந்த 2 முக்கோணமும் மேல மேல வராப்புல, இந்த ஹைட்டா இருக்கு மேல மேல வராப்புல வச்சுட்டு இதை இப்படியே தூக்கி இது மேல இப்படி வச்சிடணும். அவ்வளவுதான். இதை இப்படியே இது மேல வைக்கும் போது இந்த சைடு சின்ன முக்கோணம், இந்த சைடு சின்ன முக்கோணம், மித்தபடி இந்த 2 துணி ஒண்ணு போல இப்படி வச்சுட்டு இதுல ஒரு தையல் போட்டா நீட்டாது. இதே இது இந்த முக்கோணம் வராம நம்ம இப்படி இது சமமா வச்சோம்னா இப்படி திருப்பும் போது இது முன்னாடி இது பின்னாடி இப்படி ஏறி இறங்கி வந்துடும். நம்ம கரெக்டா வைக்கணும். இந்த இடத்துல இந்த முக்கோணம் இங்க வர்றாப்புல ஒரு தையல் போட்டு காட்டுவேன். இப்போ இதுக்கு நேரா வரணும். அதுக்கப்புறம் நம்ம தச்சு முடிச்சதுக்கு பாத்தீங்கன்னா இந்த முக்கோணம் இருக்கும், இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சின்னதா ஒண்ணு மிச்சம் நீளமா ஒண்ணு போல வந்துடும். இந்த கிராஸ் வந்து தைக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு 2யும் சமமா வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும்னா இது கழுத்து திருப்பதுக்கு வராது. அந்த சமமா வச்சு ஜாயின் பண்ண இடம், நேரா கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண இடம் வந்து ஒரு மாதிரி திருக்கிட்டு டைட்டா திக்கா இருக்கும். இந்த மாதிரி பண்றதுதான் கரெக்டா பண்றது. இதுதான் வளைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல இந்த மாதிரி மடிச்சு திருக்கும்போது இப்படி கட் பண்ணதையும் நம்ம திருப்பி இது ஒட்டி நல்ல சின்னதா கட் பண்ணிட்டோம்னா பினிஷிங் உங்களுக்கு நீட்டா கிடைக்கும். இப்படி அவ்வளோத்தையும் ஜாயின் பண்ணி கழுத்துக்குள்ள தச்சிடலாம். இந்த கட் பண்ண எல்லாத்தையும் நம்ம கிராஸ் ஜாயின் பண்றதுக்கு எப்படி கிராஸ் ஜாயின் பண்ணா இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி மேல நேரா 2 முக்கும் மேல வராப்புல வச்சுட்டு இதை கரெக்டா அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்க ஒரு சின்ன முக்கோணம், இங்க ஒரு சின்ன முக்கோணம் மிச்சம் வராப்புல வச்சுதான் நம்ம ஜாயின் பண்ணணும். பண்ண போகும்போது இருக்கா இப்படி தச்சுட்டு இப்படி பார்த்தோம்னா நேரா வந்துடும்.
இப்ப இதே இந்த முக்கோணம் வராம நம்ம சமமா வச்சோம்னா இப்படி வராது, ஏறி இறங்கி வந்துடும். அதுக்காக தான் நம்ம பண்றது. இப்போ இத கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு வந்து இப்படி கட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஒட்டி பக்கத்துல இருந்து இப்படி கட் பண்ணிட்டோம்னா பினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம். இப்படி எல்லாத்தையும் வரிசையா ஜாயின் பண்ணி கழுத்து இந்த கிராஸ் ஜாயின் பண்ணுறது எல்லாத்தையுமே வரிசையாக ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சின்னதாக மடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்து ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி வச்சு மடித்து திருப்பிக்கிட்டு ஃபினிஷிங் வரதுக்காண்டி அந்த ஓரம் அந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இந்த ஓரமாக அப்படியே தைச்சிட்டே வருவோம். 1/4 இன்ச் அளவில் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அதை திருப்பி மடித்து தைக்கணும். நம்ம எல்லாம் ஹெம் பண்ணணும். தைச்சி முடிச்சது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1/4 இன்ச் தைச்சி முடிச்சப்பறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமாக உள் பக்கமாக மடித்து விட்டு இதை ஹெம் பண்ணுறதா இருந்தால் உள் சைடு வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹெம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே 2 தையலாக போட்டு விட்டுடலாம். இந்த ஓரத்தில் ஒன்று மேலே ஒன்று மிஷினரி போட்டு விட்டுருலாம். தொக்கி தைக்கிறதுக்கு நம்ம இந்த இது தொக்கி பட்டி அப்படி நேராக வச்சுட்டு அது மேலே இதை இந்த வீ பட்டியை வச்சு இதை வந்து மார்க் பண்ணலாம். எங்கெல்லாம் வீ இருக்கோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம தைச்சிடலாம். தைக்கும்போது ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக, ரொம்ப மேலேயும் போக வேண்டாம், ரொம்ப கீழேயும் வர வேண்டாம். கரெக்டாக நம்ம இந்த இடத்துல கொஞ்சமாக, ரொம்பவும் இல்லை, லைட்டாக, ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி இந்த ஊசியை இப்படி இந்த ஊசியை இந்த பின் சைடு கொஞ்சம் இப்படி இப்படி ஷேக் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம்னா இந்த கொக்கியை இப்படி தலைகீழ இப்படி கொண்டு போய் இப்படி மாட்டி இப்படி நேராக வச்சிடும். இப்போ இதை நம்ம மாட்டினதுக்கப்புறம் இந்த சைடு மாட்டின மாதிரியே தெரியக்கூடாது, மேலேயும் தெரியக்கூடாது, ரொம்ப மேலே போயிடவும் கூடாது, அதுக்குன்னு மேலே தெரியக்கூடாதுன்னு கீழேயும் கொண்டு வரக்கூடாது. கரெக்டான இடத்துல வச்சுட்டு இப்போ சின்ன ஊசி வச்சு நம்ம நூல் கோர்த்து இதில் தைச்சிடலாம். என்கிட்ட டெய்லரிங் வரவங்களுக்கு இந்த மாதிரி தான் டேப் இல்லாமல் அதில் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு சொல்லி கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் தைச்சி பார்த்து எப்படி வந்ததுன்னு ரிப்ளை பண்ணுங்கள். அடுத்தது வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.